ஏ நில்லு. இவ போட்டிருக்கிறது ஓன் ட்ரெஸ் மாதிரி தெரியுது. ஆமா, ஏன் ட்ரெஸ் தான். நான் தான் போட்டுக்க சொல்லி கொடுத்தேன். ஓன் ட்ரெஸ்ஸ நீ எதுக்கு இவளுக்கு கொடுத்த? அவளுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்ல, அதனால கொடுத்தேன். என்ன ஓ செயினை இவ போட்டிருக்கா? அம்மா, நான் தான் கொடுத்தேன். ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தா அதனால தான் கொடுத்தேன். எதுவும் இல்லனா கொடுத்துருவியா? ட்ரெஸ் ஏதோ பரவாயில்ல போனா போகுதேன்னு விட்டுறலாம். செயினை தூக்கி கொடுத்துருக்க. இதோட விலை என்னன்னு தெரியுமா? இவ பாட்டுக்கு தூக்கிட்டு ஓடி போயிட்டா என்னடி பண்றது? மா, என்னமா பேசுறீங்க? தூக்கிட்டு ஓட மகா என்ன திருடியா? ஏன் கண்ணுக்கு இவ திருடியாதான் தெரியுறா. அடுத்தவங்க பொருளை அடைய பாக்குற மாதிரி தான் தெரியுறா. மா, என்னமா பேசுறீங்க? நீ சும்மா இருடி. ஏண்டி இவதான் கொடுத்தான்னா நீயும் இதா சாக்குன்னு வாங்கி போட்டுக்குவியா? செயினை கழட்டு முதல்ல. மகா, நீ சும்மா இரு. மா, நீ பேசுறது சுத்தமா சரியில்லை. மகா அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. செயின் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீயா ஒண்ணு குடுக்கல, இவ உன்னை குடுக்க வச்சிருக்கா. உன்னை மிஸ்மரிசம் பண்ணிருக்கா. அதான் எனக்கு எதிரா நீ பேசிட்டு இருக்க. மா, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? எதுக்கு இப்ப மகாவை இப்படி இன்சல்ட் பண்றீங்க? நான் இவளை இப்படி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. நீதான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற. இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர். உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழிச்சிருவாங்க. போது, நிறுத்துங்கம்மா. மகா எப்போ வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பல இருந்து அவளுக்கு ஏதாவது சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன? மகா வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மகா நாளைக்கு இங்க இருந்து போயிடுவா. போதுமா? ரொம்ப சந்தோஷம். அத முதல்ல செய்ய சொல்லு. ஆனா அது உங்களுக்காக இல்ல, மகாவுக்காக. அவ கேட்டாங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு சம்மதம் சொன்னேன். யாருக்காக இருந்தா என்ன? நம்மளுக்கு பிடிச்ச கஷ்டம் ஒழிஞ்சா சந்தோஷம்தான். மகா, நம்ம போலாம். விட்டு எங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவ போக போறேன்னு சொன்னதும் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நல்ல வேளை ஸ்ரீ வாழ்க்கை தப்பிச்சிச்சு.